ஸோ வெல்கம் பேக் டு ரோட் டு 2300 டே 12. ஸோ இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டைம் இருக்கும். உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெரி குட். ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கேமை E4லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கேம் வந்து பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான கேம். ஒன்ஸ் அகெயின் ட்ரா ஆகிடுச்சு. அண்ட் ஆப்போனுக்கு சான்சஸ் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பட் எனிவே ஸோ கேரகான் டிஃபென்ஸ் விளையாடிருக்காரு. நம்ம D4 வைப்போம். அதுக்கப்புறம் என்ன வேரியேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து கேரகானில் வந்து அட்வான்ஸ் பண்ணி விளையாடலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாடலாம். பின்ன அப்படி இல்லைன்னா நைட்டை டெவலப் பண்ணி பானுக்கு சப்போர்ட் போடலாம். நான் இந்த கேமில் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா E5 அதாவது அட்வான்ஸ் பண்ணி விளையாடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜென்ரலாக வந்து இது நல்ல ஒரு வேரியேஷன். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து ஜென்ரலாக இப்போதைக்கு டாப் லெவல்லையும் சரி, ப்ளஸ் ஒயிட்டுக்கு இந்த எட்ஜ் வந்து இருக்கும். என்ன எட்ஜ் அப்படின்னா இந்த சென்டரை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதான். ஸோ பிஷப் வந்து இங்கே டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போது நமக்கு இங்கே ஃபர்தராக 2 வேரியேஷன் பிரான்ச் ஆகும். ஒன்று வந்து நைட்டு F3ல வச்சு டெவலப் பண்ணுறது, அதை ஷார்ட் வேரியேஷன்னும், ஆனால் H4 போடுறது அது டால் வேரியேஷன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், டால் வேரியேஷன் வந்து விளையாட போகிறேன். ஐடியா என்ன அப்படின்னா இந்த பிஷப் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. பட் அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுற மாட்டாங்க. இப்போது E6 விளையாடினா ட்ராப் ஆகும். பட் வந்து அவங்க E6 விளையாடல, H6 விளையாடிட்டாரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டெவலப்மெண்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த நைட்டை H3ல கூட போடலாம் சம்டைம்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஷப்பையே சேலஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை நைட் E2 நைட் G3 கூட வரலாம். அப்படி இல்லை நைட் F3யும் விளையாடலாம். எல்லாமே வந்து பிளேயபிள் மூவ் தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம பான் C3 கூட விளையாடலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஷப்பை D3ல போட்டு பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இமீடியட்டாக வந்து இதை சேலஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. பட் பண்ணதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு பண்ணுறதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்டை வந்து ஏன் நைட்டை வந்து E2ல போட பார்க்குறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நைட் F3ல இருந்து ஃபார்வர்டில் எங்கேயும் போக முடியாது. பட் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் G3க்காவது வரலாம். பானை மேலே ஏற்றும் போது இங்கேருந்து நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியும் பானுக்கு. இதெல்லாம் தான் ஐடியா. ஓகே, நமக்கு டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நைட்டை F3லேயே டெவலப் பண்ணுவோம். ஆனால் E2மே டெவலப் பண்ண முடியும் ஆக்சுவலாக. நான் என்ன பண்ணுறேன், C3 விளையாடுறேன். யூஸ்வலாக இந்த C5 பிரேக் வரும். இப்போயே நம்ம இது வந்து நைட் E2 போயிட்டுருந்தோம் அப்படின்னா இந்த G3 வந்துட்டு இந்த F5 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அது பண்ண முடியாது. பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நைட்டை வந்து A3ல டெவலப் பண்ணி அவர் இங்கே F5 G6ன்னு வரும்போது நான் நைட் C2 போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தட் நான் சென்டரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். லெட்ஸ் ப்ளே நைட் A3. ஜென்ரலாக இந்த மாதிரி டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் டெவலப் பண்ணிவிட்டு அங்கேயே வைக்கிறதான் தப்பு. நான் வந்து கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ண போகிறேன். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது சென்டருக்கு வந்து எக்ஸலண்ட்டான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதே போல் இன் சம் வேரியேஷன்ஸில் நம்ம பிஷப்பை டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பானை வந்து B4 A4 அட்வான்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கிங் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பான் வந்து நமக்கு ஆக்சுவலாக பிரச்சனை தான். ஏன்னா இப்போ பிஷப் E7 போட்டாங்க அப்படின்னா இங்கே ட்ரிபிள் அட்டாக் வந்துடும். பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே போய் இந்த நைட் இங்கே வந்திருக்கு. ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம அந்த நைட் இங்கே வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா நைட்டு E2ல போட G3ல போடனா அவர் வந்திருக்க மாட்டார். பட் அதுக்கு மேலே G6 போயிருப்பார். பட் அங்கே நம்ம வந்து கிக் பண்ணலாம். பட் இப்போ நம்ம வந்து டிசைட் பண்ணணும். பானை அட்வான்ஸ் பண்ண போகிறோமா இல்லை வந்து G3 போட போகிறோமான்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம G3 போட்டோன்னு வைங்களேன், ஃப்யூச்சரில் திரும்ப G4 போட முடியாது. அப்போ திரும்பவும் இந்த பானுக்கு வந்து இஷ்யூ வரலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணணும் இங்கே. ஏன்னா எனக்கு G4 போடணுன்னு எனக்கு தோணுது. பட் ஓகே, இப்போ H5 போட்டுட்டு G4 போட்டாலும் நைட்டு உள்ளே வந்து ட்ரேட் பண்ண பார்ப்பாரு. ஸோ லெட்ஸ் ப்ளே G3. லைட் ஸ்கொயர் வீக்னஸஸ் இருக்குது. அதை அவர் டார்கெட் பண்ணுவாரான்றதை பார்ப்போம் நம்ம. அதே போல் நம்ம வந்து இந்த நைட்டை வந்து வச்சு இந்த நைட்டையும் நம்ம வேணும்னா சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது H5 கூட அடிக்கலான்னு தோணுது. ஏன்னா நைட் E3 போட்டு சேலஞ்ச் பண்ணும்போது G6 வராமல் இருக்கும். ஸோ ஓகே, இதெல்லாம் ஐடியாஸ். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஐடியாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாக்டாக தியரி ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை விளையாடிட்டுருக்கேன்.
முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாம நமக்கு என்ன தோணுதோ விளையாடலாம். அதனால பெரிய இஷ்யூ வராது. நீங்க வந்து ரொம்ப டாப் லெவல்ல விளையாடும்போது தியரிய வந்து ஃபாலோ பண்ணி விளையாடுற மாரி இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் இங்க அந்த மாரி கிடையாது. எதுனாலும் விளையாடலாம் நம்ம. நீங்க மாஸ்டர் டைட்டில் வாங்குற வரைக்கும் எதுனாலும் விளையாடலாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஈவன் அதுக்கப்புறம் கூட எதுனாலும் விளையாடலாம். பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்களோட கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதுதான். ஏன் யோசிச்சுட்டு இருக்காரு? கேசல் தானே பண்ணணும். மேபி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி விளையாடுவேன்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் இனிமே இந்த மூவ் இங்க வராது. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்கு நமக்கு. முன்ன முன்ன வர சான்ஸ் இருந்தது. பட் G3 விளையாடி இருக்கிறதுனால அந்த அந்த சான்ஸ் இப்போ கிடையாது. அண்ட் ஹி மே ஈவன் ப்ளே திஸ் மூவ் சம்டைம்ஸ். அது கூட அவரு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ விளையாட முடியாது டெஃபினட்டா. பண்ணாரு அப்படின்னா வெட்டிடலாம் நம்ம. அவரால திருப்பி வெட்ட முடியாது. ஏன்னா அங்க பின்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வெட்ட மாட்டாரு. பார்க்கலாம். அதேபோல நமக்கு டைம் நல்லாவே இருக்கு. போன கேம்ஸ்லலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓப்பனிங் நம்ம மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 13 நிமிஷம் இருக்குது நம்மக்கிட்ட, அவங்கள்ட்ட 14 நிமிஷம் இருக்குது. இந்த கேம் போகும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி போக வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஒரு வேளை குயின் C7 குயின் சைட் கேஸ்லிங் பண்ணிட்டு கிங் சைட் அட்டாக் பண்ண பார்க்குறாரான்றதும் எனக்கு தெரியல. அப்படியே அவர் குயின் சைடு வந்து கேசல் பண்ணுறதுக்கு தயாராக ஆனார் அப்படின்னா நான் கிங்கை சென்டர்லேயே வச்சுக்கிட்டு நான் B4 கூட ஆட எனக்கு சான்ஸ் இருக்குது. பட் இமீடியட்டாக ஆட முடியாது. நான் A5 வரலாம். பட் கேசல் பண்ணிட்டாருன்னா இந்த மூவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பண்ணாத பட்சத்தில் அவருக்கு A5 இருக்கும். ஸோ அப்போ A5 வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா ரூக்கு கனெக்டடாக இருக்கணும். இந்த ரூக்குக்கு டிஃபென்ஸ் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், A5 வரும்போது A3 போட்டு இங்கே சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ வந்து ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் கேசல் பண்ணியாச்சு, கிங் சென்டரில் இல்லை, ரூக்கு கனெக்டடாக இருக்குது அப்படின்னா என்னோட ரூக்கு கனெக்டடாக இருக்கும், அவரோட ரூக் அட்டாக்ல இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாரா நான் வந்து A5 கிடச்சிக்கு எனக்கு. ஸோ அப்போ அது வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் காமன் ஐடியாஸ். ஓகேங்களா? பட் ஆனால் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகல. ஏன்னா பிளாக் கம்ஃபர்டபுளாக டெவலப் பண்ண விட்டுட்டேன் நான். எனக்கே ஃபீல் ஆகுது அது. பட் ஓகே, பார்ப்போம். நமக்கு வந்து மிடில் கேமில் இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி குயின் சைடில் நம்ம வந்து ஏதாவது செய்யலாம். லைக் B4 அட்வான்ஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நைட்டை ரீரோட் பண்ணி C5 ஸ்கொயருக்கு போக பார்க்கலாம். பட் இந்த நைட் இங்கே இருக்குது. இல்லாத போது நம்ம போனால் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து அவர் வெட்டும்போது பானால வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இல்லை ஏதோ பீஸ் ட்ரேட் பண்ணாலும் நம்ம பானால வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அண்டு இந்த பான் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளானு. தலைவர் என்ன நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறாரு, நல்ல விஷயந்தான். ஸோ ஹீ பிளேடு H5 ஹிம்செல்ஃப். ஃப்யூச்சரில் என்னால் H5 விளையாட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? பட் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. எனக்கு இந்த G5 ஸ்கொயர் கொடுத்துருக்காரு தலைவர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஷப்பை ஃபஸ்ட்டு நான் இங்கே டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தவொடனே எனக்கு இந்த மூவ் தோணுது. ஓகேங்களா? கேல்குலேஷன்லாம் எதுவுமே பண்ணலை மீன்ஸ் இங்கே எனக்கு சப்போர்ட் இருக்குது, அது எனக்கு தெரியும். அதை தாண்டி வேறு எதுவும் கேல்குலேட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நான் இந்த மூவ் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு B2 வந்து அன்டிஃபெண்டாக இருக்கும். வச்சதுக்கப்புறம் குயின் B6 வராரு அப்படின்னா நமக்கு எதாவது பிரச்சனை ஆகுமான்றதை பற்றி நம்ம யோசிக்கணும். அது ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வச்சுக்கோங்களேன். அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வெட்டினதுக்கப்புறம் கூட இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் அவர் குயின் டேக்ஸ் B2 விளையாடினாலும் ஓகே, கேசல் பண்ணிக்கலாம். ரூக் B1 வரலாம், ரூக் B3 வரலாம், அவருக்கு ஸ்கீவர் போட்டு B7 வெட்டலாம். ஸோ இப்படி நமக்கு கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியாவும் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிஷப் வந்து டெவலப் பண்ண போகிறேன். ஏங்க அப்படி டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்கன்னா, இது வந்து எனக்கு இந்த பிஷப் வந்து இப்போதைக்கு எனக்கு அது நல்ல பிஷப்பாக எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பானும் சென்டர்லேயும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வச்சுருக்கேன். அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா டாஸ் ஸ்கொயர் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாடுறது பெட்டர். இப்போ இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். அவர் ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்க. கேரக்கனோட இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ஸ்கொயரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதே மாதிரி கொஞ்சம் டிலேடாக வந்து பண்ணுறோம். வி ஆர் ஜஸ்ட் ஒன் மூவ் அவே ஃப்ரம் கனெக்டிங் த ரூக்ஸ். அண்ட் அதே போல் அவர் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவர் F6 பிரேக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நைட் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆன மாதிரியே தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அப்போ இந்த நைட் F4 ஸ்கொயரில் வர மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிங் இருக்கிற ஸ்கொயரில் வந்துட்டு இப்படி போகலாம்.
போனோம் அப்படின்னா E6ல ப்ரெஷர் பண்ணலாம். F6 வந்தால் G6 உள்ளே பூந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ ஒரு வீக்னஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம நைட்டு தான் பெஸ்ட்டு பீஸ். பொசிஷன் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ அந்த வீக்னஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும், அதை சுட்டி காமிக்கணும் ஆப்போனண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் பெஸ்ட்டு. என்ன சொல்கிறது, நைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அந்த விதத்தில் எனக்கு நைட்டை வச்சு விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து நைட்டு நம்ம ட்ராப்பும் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து ரீமனூவரிங் பண்ணும்போது ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராப்ளி நான் இந்த ரீமனூவரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், G2 வந்தவொடனே கண்டுபிடிச்சிருவார் F4 வரப்போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ G6 போட வாய்ப்பு இருக்குது. அப்போ G6 போட்டார் அப்படின்னா ஓகே, இப்போது நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று நைட்டால் இங்கே வெட்டுறது, ஓகேங்களா. அங்கே வெட்டினோம் அப்படின்னா நான் சொன்னது அந்த F6 வரவே முடியாது, ஏன்னா E6 அட்டாக்ல இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு F6 போட்டாலும் நம்ம வெட்டிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பானில் வெட்டுறோன்னு வைங்களேன், நமக்கு ஃபைல் வந்து ஓப்பன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கரெக்டுங்களா. ஃபீல்லாம் இல்லை, ஃபைல் ஓப்பன் தான் ஆகுது. செமி ஓப்பன் ஃபைல் கிடைக்கும். அவருக்கு க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், G6 போட்டுருவார். நம்ம G5 போடலாம். G5 போட்டோம் அப்படின்னா அவரால் வெட்ட முடியாது, ஏன்னா ரூக் அன்டிஃபெண்டாக இருக்குது. இதை நம்ம சும்மா கால்குலேட் பண்ணி பார்ப்போமா. ஸோ நான் பான் இன்ட்டு G5 அண்ட் தென் அவர் பான் டு G6ன்னு வச்சுக்கோங்க. தென் ஐ ப்ளே பான் டு G4. பான் டு G4 வெட்ட முடியாது, நான் திருப்பி வெட்டுவேன். திருப்பி அவர் இங்கே வெட்டுவார். அப்போ என்ன ஆகும்னா அவருக்கு இங்கே ஒரு பான் வந்து ஐசோலேட் ஆகும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம எதாவது ஒர்க் பண்ணலாமா. இப்போ இன்னொரு கேள்வி, நான் இப்படி வெட்டும்போது அடுத்த மூவ் அவர் நிகரமாக இது தான் பண்ணுவாரா அப்படின்றது அடுத்த கேள்வி. பண்ணாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம். பண்ணாத பட்சத்தில் நம்ம பான் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் F6ல செம grip இருக்குது நமக்கு. ஓகேங்களா. ஹி கேன் நெவர் ப்ளே F6. அப்படியே ப்ளே பண்ணாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் ப்ளே பண்ண முடியாது. இதை தாண்டி அவர் வேறு என்ன விளையாடலாம். ஏன்னா இப்போ நைட் அங்கே போட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த நைட்டு என்னமோ அங்கே சூப்பராக உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதே போல் நெக்ஸ்ட் மூவில் நான் நைட் E3 போட்டு இவரையுமே சேலஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வே பண்ணுவோம் பொசிஷனை. பானில் வெட்டினோம் அப்படின்னா G6 வரலாம், பான் G4 விளையாடலாம். பான் G4க்கு ஒரு நைட்டோட சப்போர்ட்டில் பானை அட்வான்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கும் நைட் இங்கே சப்போர்ட் இருக்குது. அப்போது ஓகே, அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 டிஃபெண்டர்ஸ் 2 அட்டாக்கர்ஸ் ஆப்வியஸ்லி அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஈ மே கிரியேட் அ பாஸ் பான். சரி, அப்படியே அவர் அட்வான்ஸ் பண்ணதாகவே இருக்கட்டும். அப்போ நான் நைட் E3 விளையாடுறேன். இப்போ நைட் E3 இல்லைனா ஒரு டிஃபெண்டரோ அட்டாக் பண்ணுறோம். அப்போ அவர் எதாவது பண்ணி ஆகணும். அப்போ நம்ம வெட்டுன்னு அப்போ அவருக்கு அது வீக் ஆகிடும் இல்லையா பானை. ஆனால் என்னோடய பான் G5லையும் அவரோட பான் H4லையும் இருக்கும். ஸோ H4னா அப்போ H3க்கு புஷ் பண்ண முடியாது, சப்போர்ட் கிடைக்காது. ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது இந்த மூவ். அல்லது நைட் இன்ட்டு G5வா என்ன பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா கேஸ்லிங் என்னால் வந்து கிங் சைடில் பண்ண முடியாது. ப்ராப்ளி நான் கிங்கை வந்து E2ல தான் போடணும். ஓகேங்களா. E2ல போட்டேன் அப்படின்னா சம் கேசஸில் வந்து G3ல இந்த நைட் வந்து த்ரெட் பண்ணும். பட் ஓகே, நைட் E3 நம்ம விளையாட போகிறோம். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பானில் வெட்டலாமா நைட்டில் வெட்டலாமா அப்படின்ட்டு பிரின்சிபல் படி நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஒரு முறை. பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா டுவோர்ட்ஸ் த சென்டர் நீங்கள் பானை வச்சு வெட்டலாம். அதே போல் எனக்கு இந்த பானுக்கு ஒரு டிஃபெண்டர் தான் இருக்கிறாங்க, ஒரு அட்டாக்கர் இருக்கிறாங்க. அப்போ செகண்ட் அட்டாக்கர் எப்படி வரலாம், அதுக்கான சான்சஸ் இமீடியட்டாக இருக்கா. அப்படி வந்தால் நான் எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், பட் குயினோட வேலை அது இல்லை. பட் அதை தாங்க ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். டேக் வித் த பான். வெயிட் அ மினிட். டேக் வித் த பான் அப்படின்னா இந்த நைட் எப்பொழுதுமே இங்கே டிஃபென்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இது வம்பா போச்சு. சரி, பார்ப்போம். இம்பேலன்ஸோடு விளையாடுவோம். ரொம்ப போரிங்காக போகும் இல்லையா. ஸோ லெட்ஸ் ப்ளே வித் சம் இம்பேலன்ஸ். ஸோ இது எதிர்பார்த்த மூவ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நைட் E3 கொண்டு வரேன். இந்த நைட் E3 நாங்கள் யோசிக்கவே இல்லை, வெட்டிட்டார் பொசுக்குன்னு. குயினெல்லாம் வெட்டுவோம். சூப்பர். அவர் வந்து குயின் சைடில் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். சூப்பரான ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த F7 ஸ்கொயரு அண்ட் இந்த ஸ்கொயரு. ஆனால் இப்போ நம்ம அங்கே எப்படி போகிறது. பேக்வேர்ட் பான். He can never play F6 or F5. I have the ampersand, passed pawn, connected pawn, that's winning. ஓகேங்களா. பட் இப்போ நான் G5 ஆடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இமீடியட்டாக.
சூப்பரா கால்குலேட் பண்ணியிருக்காரு. என்ன நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்ப G5 ஆடுனேன் அப்படின்னா, அவரு கேன்சல் பண்றதுக்கு பதிலு B2வ வெட்டுவாரு. ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு நமக்கு. B2வ வெட்டினாரு அப்படின்னா நமக்கு பிரச்சனை. அதனால நம்ம இப்ப கேன்சல் பண்ணா அவரும் கேன்சல் பண்ணிடுவாரு. அப்ப ஹி வில் பி இன் அ பொசிஷன் டூ மீட் G5. அப்போ ரூக் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கும். பட் இருந்தாலும் நான் அத டேக் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கேன்சல் ஆன் த குயின் சைட் ப்ரோ. யாஹ்! ஸோ நல்ல பொசிஷன் தான் இது. எந்த இஷ்யூமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. என்னோட அசஸ்மென்ட் படி ஆர் இவாலுவேஷன் படி. ஸோ அவர் என்ன செய்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் பேசியிருக்கேன். எனக்கு அப்படி பேசின மாரியே தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு கேமு. ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில ஒரு மாரி போர்டா இருந்தது ஆர் போரிங்கா இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த B2ல அட்டாக் வராம இருந்திருந்தா நான் குயின் F4 ஆடியிருப்பேன். குயின் F4ஓட ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, F7 ப்ரெஷர் பண்ணுறது கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணா F7 காலி. ஆக்சுவலா கேன்சல் பண்ணலாம். பாருங்களேன் ட்ராப் பாருங்க. லெட்ஸ் சே குயின் F4 கேசல்ஸ் ஐ டேக். ஓகேங்களா? அண்ட் தென் த ரூக் வில் கம் அண்ட் ஸ்கீவர் மீ. நான் இங்க டேக் பண்ணேன் அப்படின்னா, இல்ல இங்க டேக் பண்ணேன் அப்படின்னா, ஐ வில் லூஸ் த நைட். ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே ஆப்பு வச்ச மாரி ஆயிடும். ஸோ இது மாரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்ப அது வந்து ஒரு ஓசி பான் தான் ஆக்சுவலா. அது சொல்லப்போனா ஓசி கிடையாது. பட் பார்க்கறதுக்கு அது அப்படி தெரியும் இல்லையா? நான் நெறைய வீடியோல பண்ணியிருக்கேன். லைவ்ல பார்த்துருப்பீங்க. இல்ல பான் கிராப் பண்ணா என்ன ஆகுன்றத நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஒரு பான் வந்து இலவசமா குடுக்குறான் அப்படின்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எது இலவசமா இருந்தாலும் நம்ம ரொம்ப யோசனை பண்ணி தான் அத நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் செஸ்ல வந்து நீங்க உங்க ஆப்போனன்ட் வந்து கேம்பிட் பண்ணி விளையாடும்போது, கேம்பிட் அப்படிங்கிறது ஒரு சூழ்ச்சி. ஸோ சூழ்ச்சி அப்படின்னா என்ன? எதுக்காக சூழ்ச்சி பண்ணுவாங்கன்றத உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப F4 ஆடுனேன்னா கண்டுக்கவே மாட்டாரு அவரு. அத டிஃபெண்டே பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்னன்னா, எப்படியாவது நான் இங்க அல்லது இங்க இங்க போறது வேஸ்ட்டு. ஏன்னா நைட்ட வச்சு ட்ரேட் பண்ணாருன்னா பொசிஷன் க்ளோஸ் ஆயிடும். எனக்கு இந்த பான நைட் வச்சு அட்டாக் பண்ணணும். அது பாசிபிளா? எஸ். இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். என்னங்க லூசு மாரி உளறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. என்ன அப்படின்னா, நைட் இங்க வந்தா தான் அத அட்டாக் பண்ண முடியுன்றது எனக்கும் தெரியும். இப்ப வர வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. 2வது இந்த ஸ்கொயர் அண்ட் இந்த ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங் ஸ்கொயர்ஸ். இன்கேஸ் நீங்க ஸ்ட்ராங் ஸ்கொயர், வீக் ஸ்கொயர பத்தி டீட்டெயில்டா பயங்கரமான ஒரு லெக்சர் குடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நான் வந்து லெக்சர் குடுத்துருக்கேன். அதுவும் லைவ் தான். ஓகேங்களா? அது வந்து பண்ணி ஒரு 4 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இது ஐடியா புரியும். எப்படி அந்த இடத்துல ஸ்கொயர கிரியேட் பண்றதுன்ட்டு. இப்ப நான் இந்த கேம்ல காமிக்கிறேன். எப்படி நம்ம ஸ்கொயர் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ட்டு. இப்ப இந்த ஸ்கொயருக்கு நான் போகணும் அப்படின்னா, இதெல்லாம் தான் என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த பான டிஸ்லாட்ஜ் பண்ணா நமக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அத மட்டுமே நம்ம நோக்கத்தோட இருக்கக்கூடாது. அதேபோல நான் இங்க போகறதுக்கு இந்த ஸ்கொயரு இல்ல இந்த ஸ்கொயர் வேணும் எனக்கு. அப்ப இந்த பான் மூவ் பண்ணா எனக்கு இந்த ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா? அப்ப நான் இந்த பான மூவ் பண்ணா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பான ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பான மூவ் பண்ணும்போது அவரு வெட்டுனாக்கா நம்ம இங்க திருப்பி வெட்ட முடியாது. ஏன்னா நைட் அட்டாக்ல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், குயின வந்து F4ல வைக்கிறேன். இதோட ஐடியா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வெட்ட போறது கிடையாது. ரிமெம்பர் தட் ஸ்கீவர் ஐடியா. ஸோ டோன்ட் லூஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். ஸோ இப்போ அவரு நினைப்பாரு, மேபி நான் இத வெட்ட போறேன்னு நினைக்கலாம். நான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தேன்னா, ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. இல்ல என்ன கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி, இல்ல ஆப்போனன்ட் நல்லா விளையாடுவான்னு நம்பினாரு அப்படின்னா, கரெக்ட். ரூக்க வந்து டபுள் பண்ண போறாப்புல. அண்ட் தென் ஹி இஸ் கோயிங் டூ மீட் திஸ் மூவ்ஸ். அதான் நடக்க போகுது. இப்போ நம்மளோட ஃபைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, H5க்கு நகர்ந்து போகப் போகிறது. அண்ட் அதே மாரி நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன், ரூக்க H4ல போட்டுக்கிறேன். ரூக்குக்கு நல்ல ஒரு டிஃபென்ஸ் வந்துரும். ரூக்க இங்க டபுளும் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், G4 விளையாடுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அவருக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆக்சுவலா ஆப்ஷன் கிடையாது. C5. ஓகே. வெரி நைஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலா தப்பு பண்ணியிருக்கேன் நானு. பெரிய தப்பு இல்ல. ஓகே தான். ஏன்னா ஆல்ரெடி நான் G4 ஆடியிருக்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஏன்னா இப்ப முன்னாடி ஞாபகம் இருக்கா? இந்த ரூக் வந்து H8ல அன்டிஃபெண்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தேன். கேன்சல் பண்ணதுக்கு முன்னாடி. கேன்சல் பண்ண உடனே டிஃபென்ஸ் வந்துது. பட் இங்க லிஃப்ட் பண்ண உடனே டிஃபென்ஸ் போயிடுச்சுல்ல. அப்ப நான் என்ன பண்ணிருக்கலாம், G4 போட்டுருக்கலாமே. அவரால வெட்ட முடியாதுல்ல. அப்ப அவரு இங்க வருவாரு.
அப்போ நான் வெட்டியிருக்கலாம். அவர் எதால வெட்டினாலும் எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடும்ல. பட் ஓகே. ஆனால் இங்கே எனக்கு டபுள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வெட்டினாரு அப்படின்னா நான் பானாலே வெட்டிக்கிறேன். அப்போ கிங் B1 வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் அவருக்கு C5 எனக்கு 2 பேருக்குமே C5 இருக்கும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் புட் த பான் ஆன் G4. ஸோ ஒரு பீஸை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்னு பாருங்கள். ரூக்குக்கு யூஸ்லெஸ்ஸாக இருந்தது. இப்போ நமக்கு ஒர்க் பண்ண ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அவர் வெட்டிட்டார். இது வந்து நேச்சுரலான மூவ் தான். வெட்டி தான் ஆகணும். அண்டு கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருக்குது. பீஸால் வெட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பீஸால் வெட்டினேன் அப்படின்னா அந்த ப்ரெஷர் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ரூக் மிஸ்பிளேஸ் ஆகும். நைட்டெல்லாம் வெட்டினா பான் E4ல் பான் ட்ராப் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பானாலே வெட்டிக்கிறேன் டுவோர்ட் த சென்டரில். ஓகேங்களா? ஸோ தட் இந்த நைட்டு C5க்கு வராது. ஸோ பார்க்கலாம். எனக்கு ஓகே தான். எனக்கு இந்த பொசிஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு என்னென்னா இப்போ கிங்குக்கு பக்கத்தில் யாரும் டிஃபெண்டர் கிடையாது. இப்போ இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? ஐ கேன் ஜஸ்ட் லிஃப்ட் த ரூக். ஸோ ரூக் D3, ரூக் C3. ஸோ இது வந்து ரூக் லிஃப்ட்டுன்னுவாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் 2 வீலரில் போயிட்டுருக்கும்போது லிஃப்ட் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ரூக்கை வந்து லிஃப்ட் கொடுக்கலாம். ரூக்கை லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கேமை வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரூக் D3, ரூக் C3, ரூக் B3, ரூக் A3 எது வேணால் விளையாடலாம். எல்லாமே நல்ல மூவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் C3 செக்குனால ஒரு யூஸும் கிடையாது. கிங் வில் ஜஸ்ட் பார்க் இட் செல்ஃப் இந்த கார்னர். ஸோ அது C3 செக்கு கொடுக்கறத விட ரூக்கை D3ல வச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னும் பெரிய த்ரெட்டு. ஓகேங்களா? பட் என்னோட மெயின் கோல் நம்ம இந்த பக்கம் போகிறது. பட் ஓகே, என்னோட டபுள் பான் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? யா. ஸோ சம்டைம்ஸ் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் பிரின்சிபலுக்கு அகென்ஸ்டாக இருப்பீங்க. குழப்புற மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டபுள் பான் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதே டபுள் பானை வச்சு இப்போ நம்ம டாக்டிக்கலாக ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவரால் வெட்ட முடியல பார்த்தீங்களா? வெட்டலாம், ஆனால் பீஸ் ட்ராப் ஆகிடும். அவர் இங்கே வெட்டிக்கலாம். ஸோ டபுள் பான் வந்து இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸலண்ட்டான பொசிஷன் இருக்குது நமக்கு. இப்போ நான் வந்து கட்டாயமாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெட்டணும். ஆனால் நான் டபுள் பண்ணிவிட்டு வெட்டினேன் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நான் டபுள் பண்ணும்போது அவருக்கு இங்கே வெட்ட நேரம் இருக்காது. இந்த பான் வந்து பின். அப்போ அந்த பானை என்னால் வின் பண்ண முடியும். அப்போ தேர்ட் அட்டாக்கர் இருக்கிறாங்க, அவங்க இங்கே வருவாங்க. ஸோ கட்டாயமாக நம்மளால் வந்து பானை அட்வான்ஸ் பண்ண முடியும். அப்போ நான் எனக்கு இந்த நைட்டுக்கான ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஏதாவது நம்ம உள்ளே பூந்து எதாவது பண்ண முடியும் நம்மளால். ஏதாவதுன்றதை விட இங்கே நான் கரெக்டாக தான் ஆடிட்டுருக்கேன். எந்த கேல்குலேஷன் எரர் எதுவுமே பண்ணலை. எவ்ரிதிங் இஸ் டிஃபெண்டட். நல்லா பாருங்கள், A2 பானை தவிர மீது எல்லாமே டிஃபென்ஸில் தான் இருக்குது. இப்போ A2 நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். லைக் கிங் B1 ஆடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா குயின் பக்கத்தில் இருக்கிறதுனால எதையாவது வச்சு டபுள் அட்டாக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனையாகிடும். ஏன்னா பானும் போயிடும். அப்போ அந்த பக்கம் ஏதோ பீஸை வந்து அன்டிஃபெண்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா டபுள் அட்டாக்லாம் மாட்ட சான்சஸ் நிறையவே இருக்குது. பாருங்கள், A2 பானை கிளிக் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக ஒரு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் அன்றைக்கி நான் பண்ணிவிட்டு மிஸ்கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி செய்யக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம போர்டுக்கு வெளியில் நான் இப்போ இந்த பக்கம் எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ரொம்ப காஷியஸாக விளையாடிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு தவிர்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறோம். ரெண்டாவது, சப்போஸ் நான் இங்கே வெட்டுறேன், அவர் இங்கே வெட்டுறாரு. அப்போ அவருக்கு வந்து 2 டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க, எனக்கு 2 அட்டாக்கர்ஸ் இருப்பாங்க. அப்போ நான் எப்படி தேர்டாக ஒரு அட்டாக்கர் கொண்டு வரணும்னு நான் யோசிக்கணும். அப்போ நைட்டை வச்சு G3ல கொண்டு வந்தேன் அப்படின்னா தேர்ட் அட்டாக்கர் வருவாங்க. ஓகேங்களா? நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, பானை G6 போட முடியுமா? லெட்ஸ் சே இப்போ இது என்னோட 3 வச்சுக்கோங்க. கேல்குலேஷன் இப்படி தான் நம்ம பண்ணணும் ஜென்ரலாக. ஐயோ, ஒரு செகண்டு பக்குன்னு ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே பான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேல்குலேஷன் நம்ம வந்து குயிக்காக பண்ணிவிடுவோம். இப்போ என்னோட 3 வச்சுக்கோங்க. நான் இங்கே வெட்டுறேன். அவர் ரூக்கால வெட்டினார்னா பிளண்டரு. எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் இந்த பானை கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஆப்வியஸ்லி ரூக்கால வெட்ட மாட்டார். அப்போ பானால வெட்டுவார். கரெக்டுங்களா? பானால வெட்டினான்னா அந்த பான் வீக் பான். செக்கு கொடுத்துட்டாப்புல. தேங்க்யூ ஸோ மச். கிங் B1. இந்த 3 ஆனால் வைக்கணும்னு நினச்சேன். அவரே இது நான் யோசிக்கவே இல்லை பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. இப்போ ரூக் C1 வேறு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஹி ஹாஸ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ நான் ரூக் C1 போட்டேன் அப்படின்னா நைட் C6 வருது. இந்த பொசிஷன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். எனக்கு தெரியல, நான் வின் பண்ணுவோமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் நான். ஏன் அப்படின்னா அவரோட பீஸ் எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கு பாருங்கள். இந்த எஸ்பெஷலி இந்த நைட்டு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தது, யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கு.
ஸோ ரீரவுட் பண்ணி உள்ள கேம்குள்ளே கொண்டு வர ஏதாவது பார்க்குறாரு. ஸோ லேட்டராக இந்த மாதிரி ஏதாவது த்ரெட் வரலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்குன்னு நான் இந்த பேட்டரிய வந்து கலைக்கிறதுக்கு நான் அவ்வளோ முட்டாள் கிடையாது நம்ம. ஸோ அதை கலைக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ லெட்ஸ் டேக் த பான். அண்ட் 2வது குயின் இங்கே கொண்டு வந்தது மூலயமா F7 வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வந்து ரூக்கால வெட்டவும் சான்சஸ் இருக்குது இப்போ. ஓகேங்களா? இப்போ அந்த ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் என்னென்னா, ஓகே ஸோ நீங்கள் குயினால் டிஃபெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த பேக்வேர்ட் பான் இருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போது எனக்கு இன்னொரு பிளான் கூட தோணுது. இந்த பொசிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா, இங்கே வேறு ஏதாவது பிளான் போட்டுருக்கலாமோ? சரி, ஓகே. இதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக ஒரு பிளான் எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, நம்ம ஏன் வந்து எல்லாத்தையும் F5ல ஸ்டாக் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. ஆனால் 2, 3 டிஃபெண்டர் தான் நம்ம அட்டாக்கர் தான் ஆட் பண்ண முடியும். லெட்ஸ் சே இங்கே வந்து நீங்கள் ரூக் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ரூக்கு, இங்கே ஒரு ரூக்கு, இங்கே ஒரு குயின். அப்போ ட்ரிபிள் பண்ணி வச்சுக்கலாம். அவருமே வந்து ட்ரிபிள் பண்ணிடுவார். ஆனால் ஃபர்தராக நான் எப்படி பீஸ் ப்ரெஷர் பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. மேபி டாக்டிக்கலாக நைட் H4 ஆடலாம். நைட் H4, நைட் G6. அப்போ வந்து இவரால் வெட்ட முடியாது. நான் பின்னில் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு மூவ் ஆக்சுவலாக. இப்போ என்னன்னா, எனக்கு இந்த மூவ் ஆடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதை ஆட முடியாது இப்போ. ஆட முடியாது. ஏன் அப்படின்னா, வெட்டு நான் இங்கே போகிறேன் அண்ட் இங்கே வந்து நம்ம ஃபோர்க் பண்ணுறதா நினைப்போம். அது நல்ல விஷயம் தான். ஆனால் அவருக்கு கனெக்டடாக இந்த பாஸ் பான் இருக்குமே, அதுதானே எனக்கு இஷ்யூவாக இருக்குது. அண்ட் அதே போல் G6, F into G6, நைட் G5 அண்ட் ரூக் ஹியர். அப்போது எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சேட் ப்ரோ. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு ஏதாவது புதுசாக ஒரு பிளான் போடுறது பெட்டர். ஓகேங்களா? என்னைக்கா இருந்தாலும் நம்ம இந்த வீக்னஸ் நமக்கு தான். அதை எப்படியாவது டார்கெட் பண்ண பார்க்கலாம். அதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இதை ட்ரிபிள் பண்ணி அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அல்லது நைட்டை ரீரோட் பண்ணி G3 வழியாகவும் நான் அதை அட்டாக் பண்ணலாம். இது 2 தான் நமக்கு பிளான். 2வது இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த பான் நமக்கு வீக் பானாக இருக்குது பாருங்கள். நம்மளை மத்தியும் நமக்கு இருக்கிற அட்வான்டேஜை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போது எனக்கு இந்த F பானை ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பானோட பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் இது தனியாக ஆகிடும். ஏன்னா குயின் அண்ட் லேட்டரலாக இங்கே டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவர் நம்மளை அட்டாக் பண்ணுற ஸ்டேஜ்லையும் இல்லை. நான் இப்போ ரூக்கு இதை கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கேன். ரூக்கு C1, குயின் நைட் C6 on to B4 threatening the fork, A6, A4. ஓகே, சம்திங் அவர் மிஸ் பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது. A6, A4. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பீஸ் தானே ஒரே டைமில் அன்பின் பண்ண முடியும். குயின் அண்ட் ரூக்கு எல்லாமே ஒரே டயக்னல் ஒரே லைனில் இருக்குல்ல, குயின் அண்ட் கிங்கு. அப்போ நம்ம வந்து அட்டாக் இம்மீடியட்டாக இந்த பக்கம் கொண்டு வரக்கூடாது. அண்ட் ப்ளஸ் நான் இப்படி கூட திரும்ப ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? லெட்ஸ் ட்ரை ரூக் C1. அப்போ நைட் C6க்கு நான் என்ன பண்ண போகிறேன்? நைட் வந்து பின்னில் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ளே பான் டு B4. ஓகேங்களா? இதில் இன்னொன்றும் நான் பண்ணலாம். என்னென்னா, ஓகே, குயிக்காக கேல்குலேஷன் தப்பு பண்ணிட்டணும்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, வெளியில் கிளிக் பண்ணி வச்சுப்போம். நைட் C6க்கு அப்புறம் நான் B4 பற்றி யோசித்தேன். உடனே அவர் குயினை இங்கே மூவ் பண்ணிட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுறது? அதை நம்ம யோசிக்கல பார்த்தீங்களா? குயினை அங்கே மூவ் பண்ணிட்டாருன்னா அப்போ நான் பான் G6 போட்டேன்னா அப்போ ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்குமா நமக்கு வாய்ப்பு? வாய்ப்பு இல்லை ராஜா, இல்லை. ஆனால் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, குயின் F6 போட்டுட்டு G6 போடலாம். அது நல்ல மூவ் தானே? இப்போ பான் B4 அவாய்ட் பண்ணுறோம் நம்ம. பான் B4, குயின் B6 ஏதாவது அன்பின் பண்ணிட்டு போயிடுவான். அல்லது இந்த பானையே அட்டாக் பண்ண வந்தால் நம்மளால் B5 ஆட முடியாது. ஸோ சிம்பிள் கேல்குலேஷன். நான் ஏன் குயின் F6 ஆடிட்டு G6 ஆடக்கூடாது? அப்போ இது எல்லாமே அண்டர்மைன் ஆகும்ல. வெட்டினாலும் நம்ம இங்கே வெட்டி செக் கொடுத்து இதை கலெக்ட் பண்ணிடலாம்ல. வெரி நைஸ், ரைட்? பார்ப்போம். அண்டு G6க்கு ரூக்கு இங்கே போட வாய்ப்பு இருக்குது. அந்த கேஸில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்டு தான். இங்கே ஒரு வெட்டு, குயினால் வெட்டு, பானால் வெட்டு அப்படின்னு சொல்லி பண்ணலாம். கொஞ்சம் நம்ம நைட்டை G5ல போட்டுக்கலாம். G5ல போட்டு இந்த பானையும் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்மளுடைய ரூக்கை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரூக்கு கூப்பிட்டு வந்து இந்த பானை டிஃபெண்ட் பண்ணலாம். லுக்ஸ் லைக் எ பிளான் டு மீ. பார்க்கலாம். ஸோ
முடிஞ்சா நான் என்ன பண்ணுறேன், டே 12 தான் இன்னைக்கு. மண்டே ஆக்சுவலா என்னால பண்ண முடியல வீடியோ. ஓ நோ! ஓகே. மண்டே வீடியோ பண்ணல இல்லையா? அம் ஸோ அதையுமே நான் முடிஞ்சா நான் இப்போ கன்டினியூஸா ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா நான் வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே நாளைக்கு ரெக்கார்ட் பண்றேன். சரி பார்ப்போம். இந்த கேம எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். ஏன்னா சில ஷார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பார்ப்போம். அண்ட் அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க. செவரல் பேட்சஸ் நம்ம அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ஓகேங்களா. செஸ்ஸுனா என்னென்னு தெரியாதவங்களுக்கு ப்ளஸ் அதே போல் செஸ் பேசிக்ஸ் பீஸ் மட்டும் மூவ் பண்ண தெரியும். ஆனால் ப்ரொஃபஷனலாக கூட அவங்க கற்றுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கிட்ஸ்க்கு நாங்கள் வந்து பிகினர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மல்டிபிள் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு மாதம் எண்டில் நாங்கள் வந்து ஒரு பேட்சை டிசைட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்கோ வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய அகாடமியை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கீழே எல்லா டிஸ்கிரிப்ஷன் கீழே எல்லா வீடியோ கீழேயும் நம்மளுடைய அகாடமி பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த மூவ் நம்ம கன்சிடரே பண்ணாத ஒரு மூவ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த G6 போட்டேன் அப்படின்னா வேஸ்ட்டு. அதே போல் இந்த மாதிரி பொசிஷன்ஸில் நம்ம குயின் ட்ரேட் பண்ணுறதும் வேஸ்ட்டு இல்லையா. அப்போ நம்ம வந்து குயின் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் குயினை வந்து F4க்கு கொண்டு போகலான்னு எனக்கு தோணுது. அல்லது G6 போட்டால் என்ன ஆகும், G6 குயின் டேக்ஸ் அண்ட் தென் ஐ டேக் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கும் அவரோட பான், என் பான் இங்கே தனியாக இருக்கும். அண்ட் யூ வில் ஹேவ் அ சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கும். என்னால் பெருசாக இங்கே ப்ரெஷர் போட முடியுமா தெரியல, ஏன்னா எனக்கே இங்கே வீக் பான் இருக்கும். ஸோ அப்போ குயின் ட்ரேட் அவாய்ட் பண்ணுவோம். பட் B4 இஸ் இன் த ஏர், B5. ஸோ நெக்ஸ்ட்டு பட் ஆனால் B4 ஆடின உடனே கிங் B8 போயிட்டாலும் நமக்கு அந்த இது பெருசாக இருக்காது. பட் B5 வரைக்கும் நம்ம பானை ஏற்றணுமான்றதை முதல்ல யோசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. நான் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்து அந்த நைட் வந்து F3ல வச்சப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இந்த நைட்டு தான் ஆக்சுவலாக வந்து மொத்த கேமுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா. ம். ஸோ நம்ம வந்து சப்போஸ் நான் வெயிட்டிங் மூவ் விளையாடுறேன், இல்லை நான் வந்து பிளாக்குக்கே ஒரு மூவ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னா, அவர் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வந்து இந்த பானை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? குயின் G8 வந்துட்டு இங்கே வருவார்ல, செக்கோட வருது பாருங்கள். நைட்டு இந்த ஸ்கொயரில் இருந்ததுன்னா நம்ம இந்த பானை வின் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்கொயருக்கு நைட்டு வரணும்னா இங்கேருந்து நான் இங்கே வரணும். இங்கே நைட்டு வரணும்னா இங்கே இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இல்லைனா இங்கே இருக்கணும். அப்போ நான் இங்கே போயிட்டு வெயிட் இங்கே போயிட்டு இங்கே. ஓகே, நைட் E1 நைட் G2 நைட் F4 வரலாம். ஸோ என்ன பண்ணலாம்? சரி ஓகே. ஆனால் எனக்கு என்னன்னா, நான் நைட் அப்படி மூவ் பண்ண உடனே அவர் இங்கே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிருவாரு. அப்படியே இங்கே இந்த பக்கம் அவர் ஷிஃப்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆட் மோர் ப்ரெஷர். அவர் ரூக்கை இங்கே மூவே பண்ண விடக்கூடாது நம்ம. அதுக்கப்புறம் அவர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் 2வது குயினை எனக்கு இங்கே ட்ரேட் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அது ஆக்சுவலாக விட்டுருக்கலாம் நம்ம ட்ரேடுக்கு. குயின் F6, குயின் F6, பான் F6. ஸோ அகெயின் இந்த பான் வந்து பர்மனெண்ட்டான ஒரு வீக்னஸ். அண்ட் நமக்கு G5லும் கிடைக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் G5 ஸ்கொயருமே கிடைக்கும். வாவ்! கண்டிப்பாக அங்கே பானை வின் பண்ணியிருக்கலாங்க. ம். சரி ஓகே. இப்பயும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயின் F6 போவோம். வெட்டினார்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? ஏன்னா முன்னாடி நம்ம வேற ஒரு பிளானை வச்சு அதை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா முன்னாடி என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா G6 பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த குயின் ட்ரேடை நம்ம வாண்டடாக அலோவ் பண்ணுறது பெட்டர் கிடையாது. ஆனால் இப்போ அவர் வெட்ட விட்டோம் அப்படின்னா, தென் ஆக்சுவலாக இது எனக்கு என்னமோ இந்த எண்ட் கேமே எனக்கு ஃபேவராக இருக்குமோன்னு எனக்கு என்னோட உள் மனசு சொல்லுது. அண்ட் A3 ஆடிட்டு கிங் C2 கிங் D3 கூட கொண்டு வந்துடலாம் ரெடியாக. வந்துட்டார் பார்த்தீங்களா? அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ குயின் G6 வரப்போகிறாரு. ஓகே. குயின் செக்கு. இப்போ நான் குயின் F6 ஆனால் குயின் செக்கு வைப்பார். நான் வந்து கிங் C1 ஆடுறேன்னு வைங்களேன். கிங் C1க்கு அவர் என்ன செய்வார்? உள்ளே எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? ஆமாம். தேவையில்லாத பிரச்சனை.
சப்போஸ் நான் அவரு செக் வைக்கும்போது, நான் வெட்டிட்டேன் அப்படின்னா பானால வெட்டுவாரு. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டட் பாஸ் பானா மாறிடும். அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண ஒண்ணுமே கிடையாது. ஸோ சேட் ப்ரோ. பட் நான் வந்து நைட்ட வச்சு பிளாக் அவுட் பண்ணிட்டு ரூக்க வந்து எஃப்ஐஎல் கொண்டு வரணும். ஆல் ஆஃப் அ சடன் வந்து கேம ஷிஃப்ட் பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் லூசிங்லாம் கிடையாது நம்ம. ஓகேங்களா? ஓகே. லெட்ஸ் ப்ளே A3. குயின் F6 வேண்டாம். குயின் இங்கேயே இருக்கட்டும். ஸோ தட் நமக்கு இங்க டிஃபென்சிவ் ரோல்ஸ்க்கு நமக்கு குயின் தேவைப்படலாம் கிங் சைட்ல. ஸோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, கிங் C1, கிங் D2ன்னு மார்ச் பண்ணி முன்னாடி வரப்போறேன். அண்ட் அவரோட கிங் வந்து இந்த கார்னர்ல இருக்கு. அண்ட் இங்க 2:2 2 வெர்சஸ் 2 தான் இருக்கு. அண்ட் சென்டர் லாக்கு. இப்போ ஏதாவது நம்ம நடந்தது அப்படின்னா இங்க தான் நடக்கும். அப்போ எனக்கு இங்க தான் ஃபோர்ஸ் தேவைப்படும். அப்போ கிங் வாக் பண்ணி இங்க கூட்டு வரது பெட்டர். ஸோ இது மாதிரி உங்களோட கேம்ஸில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் 30-35 மினிட்ஸில். இப்போது நீங்கள் விளையாடுற கேமுக்கும் நான் விளையாடுற கேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஒரு லீச்சஸில் வந்து chess.comலையோ இல்லை லீச்சஸ்லையோ வந்து 1800 பிலோ இருக்கீங்க, இல்லை 1900 பிலோ இருக்கீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2000 கிட்ட இல்லை 2000 மேலே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. எங்கேயாவது கால்குலேஷன் எரர் மட்டும் தான் வரும். பட் கான்செப்ட் வைஸ் தெரிய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ரேட்டட் பிளேயர்ஸ்க்கு நிறையா இந்த மாதிரி மிஸ் பண்ணுவாங்க. ஸோ செக் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ்லி கால்குலேட் பண்ணது தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. குயின் D3 வந்தால் என்ன செய்கிறதுன்னு நான் யோசித்தேன். குயின் D3 வந்தால் குயினை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது இன்னும் பெட்டருங்க ஆக்சுவலாக. குயின் D3 ட்ரேட் பண்ணால் F1ல ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த வீக்னஸை சீல் பண்ணிட்டு ஓகே F5 இந்த ஸ்கொயரை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. ஓகே. உள்ளே லேண்ட் ஆக போகிறாரு தலைவர். இப்போ கிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. அண்ட் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா இந்த ரூக்கையும் உள்ளே இன்வால்வ் பண்ண போகிறாரு. ஸோ ஆக்சுவலாக கிங் வீக் கிடையாது. ஸோ இஸ் த்ரெட்னிங் டு செக்மேட் மீ. ஓகேவா? சப்போஸ் நான் கிங் D2 விளையாடுறேன், ரூக் இங்கே வருது அப்படின்னா நான் இங்கே ரூக்கை வைக்கலாம். 1 பேர் ஆஃப் ரூக் வந்து ட்ரேட் ஆகும். கேப்சர் பண்ணாருன்னா நான் இங்கே கேப்சர் பண்ணிப்பேன். ஸோ கிங் வந்து D2ல ப்ரொஃபிலாக்டிக்காக மூவ் பண்ணிக்கலாமா? அதான் பெட்டர். ஏன்னா ரூக் C8 செக் வரப்போகுது. இப்போ நைட் F5யும் வரப்போகுது. அதை தடுக்க முடியாது. இப்போ இனிமேல் நம்ம நைட்டே மூவ் பண்ண முடியாது போல இருக்குது. பேசாமல் நம்ம நைட்டு இங்கேயே சீல் பண்ணிட்டு அடுத்து ரூக்கை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ரூக்கை லிஃப்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த ரூக்கை கொண்டு வந்துட்டு இப்படி இந்த பக்கம் போகலாம் நான் நினைக்கிறேன். இந்த நைட் F5 ஐடியா நான் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக நான் அவரோட வீக்னஸை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். இடையில நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்கொயருக்கு நைட் வரும், இமீடியட்டாக ரீமெனூவர் பண்ணுவார்ன்ற சான்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். நைட் C6 நைட் F5 ரொம்ப சிம்பிளான மெனுவர் ஆக்சுவலாக. ஸோ நைட்டுக்கு ஒரு பாதுகாப்புலேயே இருப்போம் நம்ம. வேணும்னா நம்ம நைட் இங்கே போடலாம். அதனால் எதாவது யூஸ் இருக்குமா கேள்வி. ட்ரேட் பண்ணால் நமக்கு ஓகே. ட்ரேட் பண்ணலை அப்படின்னா ட்ரேட் பண்ணல நம்ம வெட்டலாம். அவர் வெட்டினார்னா அவருக்கு வீக் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும். பார்ப்போம். இப்போ அவர் ரூக் இங்கே கொண்டு வர வாய்ப்பு இருக்குமா? ஆக்சுவலாக நைட்டு H4 வந்து ஃபோர்ஸ்டு இல்லையா? ஏன்னா நைட்டு அந்த இதையும் ஃபோர்க் பண்ணுறேன். இப்போ வெட்டுன்னு வெட்டலாம். ஆஃப்டர் எல்லா வெட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? வெட்டு குயின் டேக்ஸ் அண்ட் தென் குயின் உள்ளே வர முடியாது. பேக் ரேங்க் நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் வர முடியாது. அது வரைக்கும் ஓகே. உள்ளே வர மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக நமக்கு பிரச்சனை தான். இப்போ அவருக்குமே டைம் ப்ரெஷர் தான் இருக்குது. போத் ஆஃப் அஸ் இன் பிலோ 1 மினிட் மார்க். ஓகே. இந்த மாதிரி டைமில் தான் பார்த்துருப்பீங்க. கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸில் சரமாரியாக நடக்கும் கேமு. இங்கே அப்படி நடக்குமா தெரில. ஸோ லெட் மீ ட்ரேட்னால நமக்கு யூஸ் இருக்கா? என்ன பண்ணுறது? சரி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ குயினால் நான் வந்து வெட்டுறேன். எதுக்காக குயினால் வெட்டுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். குயினால் வெட்டுறேன். பான் எனக்கு இங்கே போகணுன்னு ஆசை இந்த வீக்னஸை கவர் பண்ணுறதுக்கு. ரூக்காலே வெட்டுவோம்.
ஸோ தட் குயின் ஓகே விளையாடிட்டாரு. ஓகே அடுத்த ரூக்கு உள்ளே கொண்டு வராப்புல இவர். ஸோ ரூக் C3 வச்சு பிளாக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்மளால் குயின் ட்ரேட் பண்ண முடியாது. ஏ பான் வந்து ஹெச் பான் வந்து அவருக்கு ஆக்சுவலாக பாஸ் பானேன். ட்ரா பண்ண போகிறாரோ இவரும் ஈய. ஃபஸ்ட்டு கிங்கை மூவ் பண்ணிப்போம். ஏன்னா எனக்கு ட்ரா தேவையில்லை. பட் did he blunder a pawn? Wait. Oh. I think he blundered a pawn. Oh. Shoot. He deflected. நான் பானை மட்டுமே பார்த்து விட்டுட்டேன் பார்த்தீங்களா? ஓப்பனிங்கில் டைம் இருந்தப்போ ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ கொடூரமாயிடுச்சே. குயின் செக் அவாய்டே பண்ண முடியாது போல இருக்கு. ஓடவும் முடியாது. கடவுளே. ஐயோ! ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். கிங் E2 செக்குக்கு அப்புறம் ஃபோர்க்கு. நம்ம பெட்டர் வந்து நம்ம கிங்கை மூவ் பண்ணி ஓடுறது தான் பெட்ரு. ஓடிடலாம். கிங் A2 இருந்தால் சேஃபாக இருந்திருக்கும்ல. பட் ஆனால் எனக்கு என் கேமில் நமக்கு இந்த பக்கம் ஆக்ஷன் இருக்கும்னு நினச்சி நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன். பட் ஓகே தான், இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பார்ப்போம், ஒரு ஃபோர்க் போட்டு பானை எடுப்பார். குயின் செக் வருமா? குயின் செக் வந்தால் கிங் G2 இருக்குது. ஓகே வெட்டிட்டாரு. குயின் ட்ராப் ஆக போகுது. ஹி ஹாஸ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓ காட். ஓ ஓகே, டைம் இருக்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்லோவாக விளையாடலாம் நம்ம. குயின் ட்ராப் தானே இது? ஓ குயின் ட்ராப் இல்லையா? ஓகே, குயின் ட்ராப்னு நினச்சேன் நான். இல்லை செக் வைப்பார். பட் பான் ரேஸ் தான் இது. 2 பேருக்கும் பாஸ் பான் இருக்கும் ஃபியூ மூவ்ஸில். பட் யார் அந்த ரேஸை முடிகிறாங்கன்றது தான் இப்போ விஷயம். அவரோட ரூக் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. எனக்கு என்னமோ வின்னிங் மாதிரி தான் தோணுது. ஏன்னா செக்கு எங்கேயாவது மூவ் பண்ணுவார். செக்கு கூட கொடுக்க தேவையில்லைங்க. டைரெக்டாகவே அந்த பானை அட்டாக் பண்ணலாம்ல. கரெக்ட். ஐ கேன் டைரக்ட்லி அட்டாக் த பான். தட்ஸ் இட். ஐ எம் 2 மூவ்ஸ் அவே ஃப்ரம் குயினிங். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பானை வெட்டிட்டு பண்ண பார்ப்பார். லெட்ஸ் see. அதான் பான் ரேஸ் தான் அது. நான் அதை தடுக்கும்போது முடியாது போல இருக்கு. சரி ஓகே, நம்ம குயின் எடுப்போம். அது இல்லாமல் அவருக்கு இன்னும் ஒரு மூவ். ஓ ஓ மை காட், ஐ ஜஸ்ட் blundered it. செக்கோட வருது. தட்ஸ் இட். ஐ தாட் ஐ வாஸ் வின்னிங். நான் இந்த இடத்துல இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கு பதில் கிங் F3 போட்டிருந்தோன்னா முடிஞ்சிருக்குங்க. ஆனால் கிங் F3 போட்டாலுமே ருக் G1 இருக்குல்ல அவருக்கு. ருக் G1னா ப்ரொமோஷன் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு விளையாடிருக்கணும். பட் ஐ லாஸ்ட் த கேம் ஒன்ஸ் அகெயின். ஸோ சேட் காய்ஸ். பட் ஓகே, பட் ஆனால் நல்ல கேம். நான் என் கேமில் ஏதோ நான் வந்து இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நான் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எதுக்கு யோசிச்சுட்ருக்காரு? நான் வந்து எந்த பக்கம், இந்த பக்கம் போனால் ஃபோர்க் இருக்குது பானுக்கு. அப்போ நான் இந்த லைன்லேயே போகிறேன். அட்லீஸ்ட் ரூக்காவது இங்கே டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஓகே. யாஹ்! வெரி பேட். இன்னமும் சான்சஸ் இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா, நமக்கு இந்த பான புஷ் பண்ணி போலாம். போனோம் அப்டின்னா வாய்ப்பு இருக்கு. கிங் எக்ஸ்போஸ்டா இருக்கு. கிங்குக்கு செக் 1 ஆர் 2 செக்ஸ் குடுக்க முடியாம இருந்தது அப்டின்னா, திரும்ப நமக்கு வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அந்த பாஸ் பான் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு. கிங்க எப்படியாவது பக்கத்துல கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாப்புல. அவர் வேணா இந்த பான வெட்டிக்கிட்டோம். ஓகே. ஃபோர்க்ல மட்டும் மாட்டிடக்கூடாது. ஓகே. ஃபோர்ஸ் பண்ணி டாஸ் ஸ்கொயர் போக வைக்க பார்க்குறாரு. இந்த பக்கம் போனா ஃபோர்க் இருக்கு. ஸோ உள்ள வந்துருவோம். ஓகே. இந்த மூவ் வச்சிருக்கவே தேவையில்ல. ஏன்னா செக்கோட அந்த பான் ட்ராப் ஆகும். குட். எல்லாத்தையும் செக் வச்சு கலெக்ட் பண்ண போறாரு. ஆனா, அத செக் வைக்காம இருக்க முடியாது. இது போவும், அடுத்து இது போவும். ஸோ சேட். பட் ஓகே. எல்லாமே லெசன் தான். சி நான் வந்து ஒரு கேம் கூட உங்களுக்கு தெரியாம பின்னாடி விளையாடல. ஸோ லைனா ஒவ்வொரு நாள் தான் ஆடிட்டுருக்கேன். நான் இந்த மாரி ரெக்கார்ட் பண்ணாம விளையாடினா மேபி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா விளையாடலாம். பட் நான் அத ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லல. பட் டெஃபினட்டா நான் சொல்றேன். இந்த சீரிஸ் முடிக்க அதாவது ஒரு 30 டேஸ் முடியும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி விளையாட போறோம்னு சொல்ட்டு. பட் நீங்க பார்த்துருப்பீங்க. த்ரூ அவுட் ஓப்பனிங்லேருந்து நம்ம ப்ராப்பர் எண்ட் கேம் வரைக்கும் நம்ம கரெக்ட்டா தான் ஆடிட்டுருந்தோம். நம்ம அனலைசிஸ்ல பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இங்க போனா ஃபோர்க் இருக்கு பாருங்க. இங்க போனாலும் ஃபோர்க் இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டூ த பேக் ரேங்க். லைட் ஸ்கொயர்ஸ் தான் இப்போ நமக்கு தெய்வம். என் குயின் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. டாஸ் ஸ்கொயரில் போக போகிறேன். ஃபோர்க் பண்ண முடியுமா என்ன? ஏன்னா இங்கே தான் போய் ஆகணும். நான் இங்கே போனேன் அப்படின்னா இங்கே ஃபோர்க் இருக்கு. ஓகே. மோஸ்ட்லி தெரியல அவரு என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. எவ்வளோ செக் குடுப்பாருன்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்த மூவ் நம்ம குயின் பண்ண போறோம். அங்க போயே ஆகணும் அவரு திரும்ப. இங்கே வச்சா கூட நான் என்ன பண்ணுவேன், இந்த மூவ் விளையாடிடலாம். அதையும் நான் கேர்ஃபுல்லா தான் விளையாடணும். செக் குடுத்து திரும்ப செக்கோட ட்ரா பண்ற மாரி ஆயிடக்கூடாது. குயின் வெர்சஸ் கிங் எண்ட் கேம் வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளால கால்குலேஷன் வந்து அவ்வளோ இதுவா பண்ணிடவே முடியாது. லெட்ஸ் கோ டூ D1. லெட்ஸ் கோ அப். ஓகே. இங்க புஷ் பண்ணனா இந்த செக் குடுப்பாரு. அப்புறம் பேசிக்குவோம். இங்க கூட செக் குடுத்து வெட்டலாம். பாருங்க. ஆக்சுவலா அத வெட்ட முடியாது. இங்க செக் மட்டும் தான் குடுக்கலாம் அவரு. நான் டாஸ் ஸ்கொயர்ல போனதுக்கப்புறம் வெட்ட முடியாது. வெட்டினாருன்னா நான் குயின் எடுத்துருவேன். ஓ! வெயிட் அ மினிட். ரூக் செக் அண்ட் தென் திஸ் மூவ். ஓவ்! அவ்வளோதான் இல்ல? அவரு மிஸ் பண்ணாருன்னா இந்த மூவ் எனக்கு இருக்கு. மிஸ் பண்ணாருன்னா. பட் ஆனா பான புஷ் பண்ணா கூட மேட் இல்ல. அடுத்த மூவ்ல. அதுக்கு தான் பான புஷ் பண்ணியிருக்காப்புலயோ! இங்க போறேன்னு வைங்க. செக்கு. இங்க. செக்கு. இங்க. ஏன்னா நான் இங்க போனேன்னா, பான புஷ் பண்ணி மேட் த்ரெட்டன் பண்ணுவாரே! 2 மூவ்ல. டைமே இல்ல நம்ம ப்ரமோட் பண்றதுக்கு. கிங் F1.
அந்த ஒரு மூவ் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மூவ் பானை எப்படி உண்மையா சொல்லப்போனா அவ்வளோலாம் என்னால கால்குலேட் பண்ண முடியல. டூ பி ஹானஸ்ட். அதே மாரி அவரு இங்க ஃபோர்க் பண்ணும்போதும் அதே ஃபைல்ல போகாம இருக்கணும். அப்பதான் அவரு செக்கோட வெட்ட மாட்டாரு. செக்கோட வெட்டினானா அதுக்கப்புறம் முடிவு பண்ணிடலாம். ஏன்னா, இப்ப இந்த F1 நமக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்ப செக் குடுத்து இப்படி கூட வரலாம் நம்ம. அப்பானோட சப்போர்ட்ல அங்கருந்து நம்ம இது பண்ணலாம். தெரியல அவரு என்ன பண்ண போறாருன்ட்டு. எவ்வளோ மூவ் தான் நீங்களும் பார்ப்பீங்க. இங்க செக் வைக்கலாம், இங்க செக் வைக்கலாம். எங்க செக் வச்சாலும் நான் F5ல போகக்கூடாது. இங்க வச்சா ஆப்வியஸ்லி போ முடியாது. நான் இங்க வந்தேன் அப்படின்னா பான புஷ் பண்ணுவாரு. நான் ப்ரமோட் பண்றேன் அப்படின்னா மேட்டு. ப்ரமோட் பண்ணும்போது செக்கோட வந்தா கூட பரவால்ல. எனக்கு எப்படி செக்கோட வந்துச்சோன்னு சொல்லிட்டு. அந்த ரூக் எண்ட் கேம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருக்கணும். யார் ஃபர்ஸ்ட்டு ப்ரமோட் பண்ண போறாங்கன்ட்டு. 40 செகண்ட் இருந்தது. அதில என்னால உண்மையாவே கால்குலேட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஆர் ஸ்கொயருக்கு ஃபோர்ஸ் பண்ண போறாரா? ஆர் ஸ்கொயர் போகணும்னாலே பயமா இருக்கு. இந்த பக்கம் ஆப்வியஸ்லி போமாட்டேன். G1 H1 போனா என்ன பண்ணுவாரு? ஃபோர்க். H1 போனா என்ன பண்ணுவாரு? ஃபோர்க். இப்ப பான புஷ் பண்ணலாம். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் ஒரு செக் வச்சாலே மேட்டு போல இருக்கே. ஓகே. இத வச்சா என்ன பண்ணுவாரு? இங்க வச்சேன்னா செக் போட்டு இந்த பான வெட்டுவாரு. ப்ரமோஷன். செக்மேட் எதுவும் இருக்கா? மைண்ட் உண்மையாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு மாரி நர்வஸ் ஆயிடுச்சு. இந்த எண்ட் கேம் வந்தோனே. சரி. ரூக் இங்க. செக்கு. நான் இங்க வரேன். வெட்டினார்னா நான் வந்து ப்ரமோட் பண்றேன். வெட்டாம வேற என்ன பண்ண முடியும்? ரூக் G6 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வேற என்ன பண்ண முடியும் அவரு? வேற எந்த செக் இருக்கு? இந்த செக் இருக்கு. இந்த செக்குக்கு நான் இங்க மூவ் பண்ணுவேன். இந்த செக்குக்கு இங்க மூவ் பண்ணா இங்க பான் புஷ் பண்றாருன்னு வைங்களேன். ப்ரமோஷன் பண்ணாலுமே யூஸ்லெஸ்ங்க. செக் மேட் அடுத்த மூவ்ல. வேற எதுவும் ட்ரை பண்ணவும் இல்ல. ஐ மீன் ட்ரை பண்றதுக்கும் இல்ல எதுவுமே. ரூக் இங்க வைக்கலாமான்னு பார்த்தேன்னா, இந்த பான் இப்ப ட்ராப் ஆயிடும். இதுக்கு எவ்வளவோ பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுக்கு இப்போ அவர் வந்து ரூக் வெர்சஸ் குயின் எண்ட் கேம் தெரிஞ்சிருந்தா என்ன பீட் பண்ண சான்சஸ் நெறையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எதுவும் வின் கிடையாது. இப்போ இம்மீடியட் வின் எதுவும் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். யாஹ்! கிங் G2. ஓகே. இந்த பக்கம் போனா இந்த பான செக்கோட வெட்டுவாரா? கோ டூ த கார்னர். வாட்? ஃபோர்க் எதுவும் இருக்கா? சூப்பரு! பான் F6 விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பான் F6 ஃபோர்க் பண்ண தான் பாப்பாப்புல. எனக்கு ரூக் E2ல போட்டுட்டு கிங்க கொண்டு வந்தா போதும்னு எனக்கு தோணுது. பான் F6 பொறுமையா அடிக்கலாம். ஓ மை காட்! ஓ நோ, 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 நோ. ஐ தாட் குயின் H5 செக். பட் அப்ப கூட எனக்கு இங்க அடடா! இந்த ஃபோர்க் மாட்டிக்கிட்டேனே. வாடா பாத்துக்கலாம். ம். கிங் இல்லாம நீ எப்படி செக்மேட் பண்றன்னு பாப்போமே. எப்படி?
ஐடியா. அவ்வளோதாங்க. இட்ஸ் ட்ரா. அதுக்குன்னு திமிராவும் ஆட தேவையில்ல. வேணாம், வேணாம். இது வம்பு. ரூக்க E5லே வச்சுக்கணும். ப்ரோ குயின் டான்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல் குயின் டான்ஸ் நீங்க. கிங்கள வெட்டுறியா? வின் பண்ணிட்டேன். ஏய் எதுக்குடா விளையாடுற? முடிஞ்சதுடா ட்ராடா அது. காய்ஸ் தோக்க வேண்டிய கேமை சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெயிக்க வேண்டிய கேமை தோக்க பார்த்தேன். அது வேற விஷயம். பட் பாருங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லி பாருங்க. 100 மூவ்ஸ் போயிருக்கு. ஓகேங்களா? So let's offer a draw. மனசு வராதே. நீ கிங்க மட்டும் ஒரு மூவ் பண்றா பார்த்துக்கிறேன் நானு. அப்புறம் நம்ம ராணி வந்துருவாங்க. அப்புறம் ஜாலி தான். ஓகேங்களா? ஸோ வேற வழியே இல்லைங்க அவருக்கு. புரியாது அவனுக்கு. நீங்க பாருங்களேன். எல்லாம் பண்ணிட்டு திரும்ப 50 மூவ் ட்ரா ஆக போகுது. அதான் நடக்கும். வெயிட் அ மினிட். வெயிட் அ மினிட். ரொம்ப திமிராடிட்டனோ? ஆமாங்க. ஐயையோ! பான் போகுதே. அதுக்கு தான் ட்ரா டிக்ளைன் பண்ணியிருக்கான் போல. இதுக்கு தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் செக்க பிளாக் பண்ணாலும் செக் போட்டு அதை வெட்டிருவானே. போச்சுடா. போச்சுடா. ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ! ஐயோ! சரி விடுங்க. இதுக்கு தான் ஓவர் எக்ஸைட் ஆகக்கூடாதுன்னு சொல்றது. ஸோ சேட் ப்ரோ. எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இங்கே மூவ் பண்ணாலும் அவர் செக் தான் கொடுப்பாரு. செக் கொடுத்துட்டு நான் கிங் மூவ் பண்ணுவேன். திரும்ப அவர் இது பண்ணிடுவார். சரி நான் கிங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேட். அப்போ நான் வந்து இது கம்ப்ளீட் ட்ரான்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். இட்ஸ் ஒன்லி ட்ரா வென் யூ கீப் த பான். செக் கொடுக்கும்போது நான் சுற்றி சுற்றி தாங்க வந்திருக்கணும். வேற நான் மட்டும் ரேண்டம் மூவ் பண்ண தப்பாக போச்சுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. ஏன்னா இது வின்னிங் அவருக்கு. பட் டெக்னிக் தெரியணும். பண்ணுறாரான்னு பார்ப்போம். அதே போல் மிடில் ஆஃப் த போர்டில் இருந்தால் செக்மேட் பண்ண முடியாது. ஏன்னா கார்னரில் ஃபோர்ஸ் பண்ணணும் அவரை. போகிறான்னு பார்க்கலாம். அது மாதிரி சில வேரியேஷன்ஸில் ஸ்டேல்மேட் ட்ரிக்கும் இருக்கும். ரூக்கை வச்சு பிளாக் பண்ணக்கூடாது. வெயிட். குயின் செக் வச்சா எங்கே போவேன்? நான் போகணும். குயின் செக் இங்கே வச்சேன்னா இங்கே போவேன். ஃபோர்க்கெலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ இந்த கேமு எப்போ முடியுன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்மளால் ஃபோக்கஸே பண்ண முடியாது. இது மாதிரி டோர்னமெண்ட்லேயும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் கிளாசிக்கல் கேம் ஆடும்போது அவ்வளோதான். கட்டாயமாக தோத்துடுவீங்க. உங்கள் மைண்ட் வந்து ஃபட்டிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்படி தான் தோணுது இப்போது. தோக்கிறதுனால அப்படி சொல்லலை. பட் நான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ த்ரெட்னிங் பின்னர். ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டேல்மேட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது அவர் பார்த்துக்கணும். செக் வச்சாருன்னா அப்படி போயிடலாம் நம்ம. ஆக்சுவலாக செக் வைக்கும்போது நான் இங்கே கூட போகலாம். வெட்டினார்னா ஸ்டேல்மேட். இது மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இது நான்
தெரியல எனக்கு. அவர் என்ன டெக்னிக் எப்படி யூஸ் பண்ண போறாருன்றது தெரியல. இங்க வின்னிங் வந்து கிங்க கார்னர் பண்ணிட்டு அண்ட் கிங் G3ல இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ கிங் G3ல இருக்கணும் அவருக்கு. ஓகேங்களா? அது இருந்தா பெட்டர். தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ். குயின் H3ல இருந்தா ரூக் F3 ஸ்டேல்மேட்டு. குயின் H4ல இருக்கு. ஸோ அந்த இது ஒர்க் ஆகாது. பட் நான் செக் குடுக்கலாம். கிங்குக்கு பக்கத்துல தான் செக் குடுக்கலாம் நான். கிங் G3 தான் வரணும். இஸ் த மூவ். ஓ! இங்க போனா எப்படின்னா, இங்க செக்மேட்டு. மாட்டிக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். அறிவாளித்தனமா பேசிட்டு இருந்தேன். இந்த செக் குடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் தூரமா போணும். அடுத்து செக்கு. கிங் இங்க. இந்த கார்னர் போனேன் அப்படின்னா செக்கு. கிங் H2. திரும்ப இங்க செக்கு. இங்க போவேன் அல்லது கீழ வருவேன். A2வே போவோம். ஃபோர்க்ல மாட்ட போறேன். அது மட்டும் தெரியும். இதுதான் டெக்னிக் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. இப்ப எனக்கு வந்து அவர செக் பண்ணக்கூடிய சான்ஸ் இல்லாம போயிருச்சு பாருங்க. இந்த F2 கரெக்ட்டா ஆடியிருக்காரு. ஐ அப்ரிஷியேட் ஹிம். பட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த கேம வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கொஞ்சம் சேடா இருக்கு. 60 மினிட்ஸ் மேல போயிட்டுருக்குங்க. பட் இவ்வளோ தூரம் யாரும் பார்த்துட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. போடுவோம் நம்ம. ரிசல்ட் எப்படி ஆகுதுன்றத அப்புறம் பேசிக்குவோம் நம்ம. இந்த செக்கு தேவையில்லாத செக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா, இது தேவையில்லாத செக்கு ஆக்சுவலா. எங்க செக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, குயின் இங்க செக் வைக்கலாம். இங்க வந்தேன்னா செக்கு. திரும்ப இங்க போவேன். ஆக்சுவலா என்னன்னா, அவர் வந்து கார்னர் போயிட்டு என்ன ஃபோர்க் பண்ற மாரி ஒரு பேட்டர்ன் வரும். அது பண்ணா தான் இப்போ. அப்ப நான் என் ரூக் இங்க இருக்குன்னா, கிங் இங்க இருக்கு அப்படின்னா, அவர் இந்த கார்னர்லேருந்து என்னோட கிங்கையும், ரூக்கையும் ஃபோர்க் பண்ற மாரி கொண்டு வரணும். அதுதான் பேட்டர்ன் ஆக்சுவலா. நான் ட்ரை பண்றாப்லயா? வெயிட் பண்ணுங்க. இங்க போயிட்டுனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? ஆமா. போயிட்டேன்னா, செக்கு பேக் ரேங்க் வர முடியாது. மேல போவேன் செக்கு. இது ஸ்கீவரு. இங்க தான் வந்தாகணும். யோசிக்காம நான் இங்க போயிருந்தேன் அப்படின்னா, செக்கு அண்ட் தென் செக்கு. வெளிய போடா அயோக்கிய ராஸ்கல்னு இத வெட்டிருவான். முடிஞ்சுது அதோட. இப்பயுமே அந்த பேட்டர்ன கொண்டு வரணும் அவரு. அதுக்கு தான் அவரு செக் பண்ணணும். எப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவரு இந்த ஸ்கொயர்லேருந்துலாம் செக் குடுக்குற மாரி இருந்தா ஈஸியா இருக்கும். அண்ட் நான் இங்க போம்போது அவருக்கு செக் வராதுன்னு நெனைக்கிறேன். யோசிச்சு பார்ப்போம் அந்த பேட்டர்ன. இங்க இருந்து ஓகே. திரும்ப அதே மாரி ட்ரை பண்றாரு. ஓ மை காட்! ஜஸ்ட் ஸ்ப்ளெண்டட். இங்க செக் குடுத்தாரா? செக்கு. இங்க போயிட்டேன். இங்கேயே வந்திருக்கணும் நானு. பேசிட்டே விட்டுட்டேன். எனிவே, ஸோ தட் இஸ் இட். ஸோ நம்மளோட ஆட்டம் முடிவுக்கு வந்தது. லெட்ஸ் கோ E1. செக்மேட். குட் கேம் ப்ரோ. வெல் பிளேட். ஸோ யாஹ்! சரி ஓகே. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது? இதுதாங்க வழி. நம்ம தோத்துட்டே இருக்கோம்ன்னு சொல்லி விட்டுட்டும் போ முடியாது என்னால. திரும்பியும் நம்ம விளையாட தான் போறோம். ஸோ அது விளையாடும்போது அடுத்த கேம்ல நம்ம வந்து பார்ப்போம். இப்போ குயிக்கா ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா எனக்கு வந்து மிடில் கேமில் சான்சஸ் இருந்தது. பிரில்லியன்ட் மூவ் வந்து இது. ஓகே, இதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன். கேம் வந்து ஈக்குவல். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் வின்னிங்கில் இருந்திருக்கேன் போலங்க. ஐயோ, குயின் G6, ஐ மீன் பான் G6 இஸ் வின்னிங். இதுக்கப்புறம் இதை பண்ணனா குயின் ட்ராப்பு. பரவாயில்ல, வெட்டவே முடியாது. கிங்கை மூவ் பண்ணாருன்னா நம்ம பாஸ் பான் கிரியேட் பண்ணிடலாம். வாவ், வாட் அ சிம்பிள் மூவ் பாருங்களேன். சூப்பராக ஆடி இருக்கும் போல இருக்கு. வாவ், எல்லா கிரேட் மூவ் நம்ம மூவ் தான் போலையே. ம் மேலே போய் பார்ப்போம். இங்கே லிஸ்ட்டு போட்டிருப்பானுங்களே ஹைலைட்ஸ். அப்பா, 10 கிரேட் மூவ் ஆடி இருக்கோங்க. 2 பிளண்டர் பண்ணியிருக்கோம். 10 கிரேட் மூவ் ஆடி 2 பிளண்டரு. நம்மால் எங்கே போகிறது அது? டை இருறா, நான் ஓடிட்டுருக்கேன். ஒரு பில்லியன் மூவ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல தான் நான் பண்ண மிஸ்டேக். ஆக்சுவலாக இதுவுமே ட்ரான் தான் வருது. 7 எல்லாம் கரெக்டாக தான் ஆடிருக்காங்க. ஏதாவது ட்ரா தான் இது. ஸோ இந்த இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பின்னாடியே வந்திருக்கலான்னு சொல்லி. பட் அந்த பானும் செக்கோட ட்ராப் ஆகும். ஆனால் வெட்ட முடியாது. சரி, நான் குயின் ப்ரொமோட் பண்ணிடுவேன். இங்கே தான் கிரிட்டிக்கல் மொமெண்ட் என் கேமில். ஃபஸ்ட்டு என் கேம் அனலைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இது ஓகே. ஒரு இதான் நான் பண்ண தப்பு. போர்க்கில் அந்த பானை விட்டது. ஸோ செக்கு போட்டிருக்கலாம் போல். செக்குக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, இங்கே வருவார். சரி, பக்கத்தில் வந்துட்டேன், என்னடா பண்ணுறது? செக்காக கொடுக்கவா? F2. இது ரேண்டம் மூவ், இது விளையாட முடியாது. இந்த பானை டிஃபெண்ட் பண்ண சொல்லுது முன்னாடியே. Let him take and then push the pawn. ட்ரா. இது ட்ரா. அவர் எதாவது காமெடி பண்ணார்னா அவங்க போகலாம். இங்கே மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக ஈஸி ட்ரா தான். நான் வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் அதை மிஸ் பண்ண, இதே இந்த கேமை வின் பண்ணி தான் மாசாக இருந்திருக்கும். ஓப்பனிங்லேருந்து வருவோம், என்ன ஆகுது, என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த தியரி வந்து G4 போல். ஏரியாவது இதாகுதுன்னு சொல்லி விளையாடிருக்கேன் நான். அதான் H5 சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது கரெக்டாக தான் நான் வந்து யோசனை பண்ணியிருக்கேன். நைட் E3 ஆடு அப்படின்னு சொல்லுது. H×G5 பெஸ்ட் மூவ். இங்கேயே போட்டிருந்துருக்கலாம். ஆமாம், இப்போவும் ரூக் அன்டிஃபெண்டாக தானே இருக்குது. அதனால் இந்த மூவ் நல்ல மூவ் தான். வெட்டவும் முடியாது, நைட்டை தூக்கிட்டு ஓடிருக்கலாம். அடப்பாவே, இதை போய் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் விட்டுருக்கேன் பார்த்தீங்க. அதனால தான் அவன் யோசிக்காமல் வெட்டியிருக்கான். E3 ஆடி. ஓகே, எல்லா மூவுமே நான் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணலை. நான் சொன்னேன்ல இங்கே நம்ம G5 டைரெக்டாக போட்டுருக்கலான்னு சொல்லிட்டு. நைட்டால் வெட்ட சொல்லுது. ஓகே, டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். குயின் F6. ரூக்கால வெட்டிருக்கலாம். அதுக்கு தான் குயின் நான் சொல்லிட்டு இருந்தேன். குயின் வந்துடுச்சு, அதனால நம்ம வந்து ரூக்கால வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கேவே G6 ஆடலாமா? வெட்டினதுக்கப்புறம் நைட் G5. 2 மூவ் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டோம் நம்ம. இது பார்த்தோம். இப்போ குயின் F6. ஓ, நோ யூ கலெக்ட் த பான். திஸ் இஸ் ஆல்சோ நமக்கு வின்னிங் கிடையாது. பட் ஆனால் இந்த லைன் போயிருந்தால் வேறு ஏதாவது நடந்திருக்கலாம். கிரேட் மூவ். இங்கே G6 கன்சிடர் பண்ணோம். ஆனால் நான் ஏன் விளையாடல அப்படின்னா, வெட்டு அவங்க ரூக். ஓகே, அவங்க இங்கே வெட்டுவாங்க. அடடா, இந்த மூவ் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு இடையில. இது கூட விளையாடலாங்க, பெஸ்ட் மூவ் தாங்க இது. பாருங்க,
ஏன்னா அந்த பானை புஷ் பண்ணலாம், இந்த பானை அட்டாக் பண்ணலாம். வாவ்! இதுவுமே போயிருந்திருக்கலாம். தப்பு போல இருக்கு. கிங் A2 கிங் A2 போயிருந்தோம் அப்படின்னா, நெறைய சிக்கல்லேருந்து நான் தப்பிச்சிருப்பேன். இந்த H5 ஓப்பன் ஆனப்ப. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இத. கிங் C3 கரெக்ட்டா வந்திருக்கோம் நம்ம. இங்க கூட ட்ரேட் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம் போல. இந்த எண்ட் கேம் பெட்டர் தான் நமக்கு. நான் சொன்ன மாதிரி. ஏன்னா கிங்க கூட்டிட்டு வந்து அந்த பான டார்கெட் பண்ணலாம். தனி பான் தான் அது. அதுவும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் என்ன ஓவர்லுக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்க வச்ச உடனே குயின் ட்ராப்னு நெனச்சுட்டேன். இந்த ஸ்கொயர் இருக்கிறத நான் கவனிக்கவே இல்ல. செமையான வின்னிங் பொசிஷன் G6. ஓகே. கண்டிப்பா நெறைய நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் எதனாலன்றத நான் சிம்பிளாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம லெவல்ல என்ன மாரி மிஸ்டேக் நடக்குதுன்றத நான் இங்க அழகா காமிச்சிருக்கேன். என்னடா அது வெட்டுறது கரெக்ட்டா இருக்கும். செக்கு குடுக்க சொல்லுது. வெட்டுனது தான் பிரச்சனையாட்ருக்கு. ஏங்க இத வெட்டுறேன், பானுக்கு வழி விடுறேன். அதில ஒரு மூவ் வேஸ்ட் ஆவுதோ! செக்கு குடுத்துருந்தா ஒரு மூவ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் நமக்கு. இப்போ ஜி பான மூவ் பண்ணலாம். அவரு மூவ் பண்ணியிருப்பாரு. இங்க அவ்வளோதான் இது வின்னிங் எனக்கு. ஏன்னா அவரு இங்க பண்ண முடியாது. இத வச்சுக்கலாம். இங்க உள்ள ரூக் வர முடியாது. ஆல்சோ வின்னிங். வாவ்! இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு எனக்கு 1 நிமிஷத்துலயோ, 2 நிமிஷத்துலயோ என்னால பண்ணியிருக்க முடியாது. நான் தோத்தனால சொல்லல. பட் அதுதான் உண்ம. பட் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா 2 கேம் ரெக்கார்ட் பண்ணிடலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா எதா பண்ணலாம்னு நெனச்சேன். இப்போ ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 மணி நேரம் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆமா 1 1/4 மணி நேரம் ஆகப்போது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்ல உங்களோட தாட்ஸ் என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு 1800, 700 ஆர் 500, 300, 1200 அந்த மாரி யாராவது இருக்காங்க, இல்ல அதுக்கும் கீழ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ எந்த மாரி ஐடியாஸ் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ரேட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால இந்த சீரிஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, இது என்னோட கையில மட்டும் கிடையாது. உங்களோட கையிலயும் இருக்கு. நீங்க நெறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண மாரி இருக்கும். என்ன லைக் நம்ம சேனல வந்து வளர்றதுக்காகவும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோல ரோட் டூ 2300 டே 12ல வந்து சாரிங்க ரோட் டூ 2300 டே 13ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.